இந்த உலகத்தில் யாரும் கடவுளை நேரில் பார்த்ததுக்கு சாட்சி கிடையாது. கடவுளை இது வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது. இந்த குட்டி படத்தில் தனுஷ் சொல்லுவார்ல, எந்த ஃபீலிங்குமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் வழிபடுற போட்டோக்கள், சிவன் போட்டோவிலேருந்து பெருமாள் போட்டோவிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கற்பனை தான். யாரோ ஒருத்தர் வரைஞ்சி இதுதான் கடவுள் அப்படின்னு வந்து சும்மா வடிவமைச்சு காமிச்சது தான் அதை நீங்கள் வழிபட்டுருக்கீங்க. எந்த கடவுளுமே இல்லாத நேரத்தில் சனி பகவான் ஒரு கடவுள் இருக்காருன்னு தெரியுதில்ல. நான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி கடவுள் மனசில் நினைக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதில் சொல்கிறாரு. இந்த உலகத்தில் எல்லாருடைய மனசில் நினைக்கிறதும் பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியுது. அவர் பார்த்திங்கன்னா கருமேகங்கள் எல்லாம் திடீர்னு சூழ வந்து திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. நம்ம மனதோட எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கை வந்து சூழல் வந்து நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நான் ஆராய்ச்சி பண்ணி தானே சொல்கிறேன். அதாவது எந்த கடவுளுமே இல்லாத நேரத்தில் சனி பகவான் ஒரு கடவுள் இருக்கிறத நான் சொல்கிறேன்ல. சித்தரும் பார்த்திங்கன்னா இனி வரப்போகிறதும் கிடையாது. வந்து நான் தான் சித்தர், நான் தான் கடவுள், நான் தான் சிவன், நான் தான் பெருமாள் அப்படி வந்து யாரும் சொல்ல போகிறது கிடையாது. யாரும் பார்த்ததே கிடையாது முதல்ல கடவுளை. எல்லாமே அவங்கவுங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சுக்கிறாங்க. அவங்கவுங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி சிலையை வடிவமைச்சுக்கிறாங்க. யாரும் கடவுளை நேரில் வந்து பார்த்தது கிடையாது. இதுதான் வந்து உண்மை. எல்லாரும் வாய்க்குள்ளேயே பேசலாம், கடவுள் இருக்கார், அந்த கடவுள் இருக்கார், இந்த கடவுளை நேரில் காட்டு அப்படின்னா யாரும் காட்ட மாட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, பிரபஞ்சத்தில் நடக்குது அப்படின்னு நான் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்கிறேன். அதாவது ஒருத்தருக்கு வந்து சூரியன் வந்து உச்சமானதான் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிடும். அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு டெலிபதி மாதிரி வந்து தெரியும்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இது எனக்கு நடக்குதா இல்லை ஒன்றுமே புரியல. சனி பகவான் ஒரு கடவுள் இருக்கார், அதையாவது நான் சொல்கிறேன்ல. பூமியில் எந்த கடவுளாவது வர முடியுமா? பூமிக்கு யாராவது எந்த கடவுளாவது வந்திருக்காங்களா? நான் ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்கிறேன்ல, அதை ஏன் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் எனக்கு புரியல. எனிவே பாய்.